இருங்க இருங்க, இந்த வீடியோவை தெரியுறாங்க, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார். ஏசப்பா என்ன பண்ணுறாரு? உங்களோட பேச விரும்புகிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்படும்பா, நீ நல்லா இருப்பப்பா, எல்லோரும் சொல்லுவாங்க, கேட்டிருப்போம். வேலை ஸ்தலத்தில் கூட உனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஏமாற்றிருக்கலாம். தாய் தப்பமத்தில் ஒரு நாள் வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாற்றிருப்பான். ஆனால் எதுவும் கிடைக்காத பற்றி நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார், கூர்ந்து கவனிங்களேன். உங்களை தானே பேசுகிறாரு. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பாரு, எதனால்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிறிய மகனே, வேலை ஸ்தலத்தில் கஷ்டப்படுற, குடும்பத்தில் கஷ்டப்படுற, எத்தனையோ போராட்ட மத்தியில் குடும்ப சூழ்நிலையில் வியாதியில் வருத்தப்பட்டு வாரப்பட்டு சுமந்திருக்கிற அன்பு மகளே, உன்னை நிச்சயமாகவே நான் என்ன பண்ண போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன். பெருக்கமே இல்லாத இருக்கிறியா? குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறியா? வேலை செய்யல ப்ரமோஷன் இல்லாத இருக்கிறியா? குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் இல்லையா? எல்லாத்தையும் நான் பெருக்க பண்ண போகிறேன்ட்டு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறேன். அதுக்கு தான் நின்று இந்த வீடியோ பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். இருங்க, ஏசப்பா உங்களோட பேசுகிறேன்னு சொன்னது இதுக்கு தாங்க. ஏன்னு சொன்னால், அவர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்க போகிறாரு. அதுக்கு தான் இந்த வார்த்தையை பேசுகிறார். நிச்சயமாகவே முடிவு கொண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நம்புறியா? நிச்சயமாக ஆசீர்வதிக்க போகிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண போகிறேன். 2 வாட்டி சொல்கிறேன். பெருக்கம் எப்படிங்க வரும்? ஏசப்பா கிட்ட வந்தேன்னா பெருக்கம் நாங்கள் விசாலமான வழி, விசாலமாக இருக்குங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். அப்போ உங்களுக்கு பெருக்கம் வரப்போதுங்க. இந்த 7ஆம் மாதத்தில் நிச்சயமாக பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. இந்த வசனத்தை கேட்குறீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருகன்னு சொல்லியிருக்காரு. பெருக பண்ணுவார், ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழ போகிறீங்க. ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள்.